சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. பெஞ்சிங் சொல்றாங்க, சிச்சுவேஷன்ஷிப் சொல்றாங்க. There are a lot of other terms as well. இல்லை இதெல்லாம் அப்பவும் இருந்துச்சு. பட் நம்ம கொஞ்சம் உருகி தெய்வீகமாக கொஞ்சம் பொலிட்டிக்காக லவ் பண்ணோம். அவங்க ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு. தே டேக் இட் இன் த ஸ்ட்ரைட். ஆனால் நம்ம வந்து ஒரு குக்கூனுக்குள்ளே போய் அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் இவங்க அப்படி இல்லை அப்படின்ட்டு. எந்த ஒரு மொமெண்ட்லையுமே நான் எப்போவுமே இந்த பாட்டை வந்து ஐ ஹம் டு மை செல்ஃப். உறவுகள் தொடர்பு. ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. நியூ ஜென்ரேஷன் ஜென் ஜி கிரவுட் அப்படின்ட்டு உங்களுடைய பார்வை, லவ் காதல் அப்படின்ற பார்வைக்கும் அவங்களுடைய பார்வை இப்போ வெவ்வேறு விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க. ஃபார் பெஞ்சிங் சொல்கிறாங்க, சிச்சுவேஷன்ஷிப் சொல்கிறாங்க. There are a lot of other terms as well. இல்லை இதெல்லாம் அப்பவும் இருந்துச்சு. There were no, it was not underlined, there were no terms. காயின் பண்ண டேர்ம் மட்டும் தான் காயின் பண்ண. அதெல்லாமே எப்போதுமே இருந்துச்சு. I don't think those are the new things. பட் நம்ம கொஞ்சம் உருகி தெய்வீகமாக கொஞ்சம் பொலிட்டிக்காக லவ் பண்ணோம். அவங்க ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு. Which is also nice. They're able to take that emotion in their stride. ஒரு பிரேக்கப் ஆனாலும் சரி, ஒரு டிஸ்கார்ட் நடந்தால் சரி, they take it in their stride. ஆனால் நம்ம வந்து ஒரு குக்கூனுக்குள்ளே போய் அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் இவங்க அப்படி இல்லை அப்படின்னு தோணும். ஓகே. ஈவன் த வே தே மீட் அண்ட் டாக் அண்ட் அது ஒரு கான்ஸ்டன்ட் நீட் டு பி இன் டச், ஒரு கான்ஸ்டன்ட் எமோஷன் அது இல்லை. ஸோ இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லுக்கிங் அட் ஈச் அதர் அப்படின்னு தோணும். லுக்கிங் அட் லவ். ஐ சென்ஸ் தட். I may be wrong, but I'm sensing that. Yeah. ஓகே. ஸோ ஆஸ் யூ செட், நீங்கள் வந்துட்டு நிறைய படங்கள் பார்ப்பீங்க, டிவியில், வெப் சீரீஸில் அண்ட் ஓடிடியில் பார்க்குறீங்க அண்ட் தியேட்டர்ஸில் கூட பார்க்குறீங்க. அண்ட் மியூசிக் கூட ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. எந்த ஒரு மொமெண்ட்லேயுமே நான் எப்போவுமே இந்த பாட்டை வந்து ஐ ஹம் டு மை செல்ஃப், ஐ சிங் திஸ் சாங் அப்படின்னா யூ கேன் ரிலேட் டு அப்படின்னா அது எந்த பாட்டாக இருக்கும்? உறவுகள் தொடர்பு. Yeah, from Raja sir. Somewhere it's a go-to song at every point. And it's not about the production, it's not about 70s love on the song, modern இருக்கலாம் அப்படிலாம் இல்லை. Something about the tune and the lyrics, and the structure of the composition itself, it just grabs me. எங்களுக்காக அதில் ஒரு 2 லைன் பாட முடியுமா? ஓகே. மைக்கெலாம் வைக்கும்போது தெரியுது ஏதோ பாட வைக்க தெரியும். எஸ்பெஷலி திஸ் லைன், உன் கண்களின் நூரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். I'm just jumping. வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், வெண்மேகமே நாமும் இணையலாம், உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. Your films are not poetic. You are a poem, I believe. Okay. The hype வந்து பயங்கரமா இருக்கிறதுக்கான காரணம் தெரியுதுங்க. கொஞ்சம் நர்வஸா இருந்தேன். So maybe lyrics were not right, but the feel is there. Yeah, we could connect to it. So very nice. So it's a song that I always pick up and listen, like almost every day in solo, driving the car, or just before I go to sleep, maybe just a few lines I listen to and I'll switch off. Okay. GVM sir வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியும். You all know this about me, but என்னை பற்றின இந்த ஒரு சைடு யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. I am this person also அப்படின்னா அது என்னவா இருக்கும்? யோசிக்கிறீங்களா? காஃபி குடிக்க? இல்லை, நான் சொன்னா என் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் இஃப் யூ மெஸ் வித் மீ, ஓகே, ஐ கேன் ரியலி கிவ் இட் பேக் டு யூ. which nobody knows. I'm very very quiet and இப்போ see, I don't believe in like I'm the boss and the people who work around me are inferior to me and on the sets நான் சொல்கிறது தான் அப்படின்லாம் இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட பிஹேவ் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். I don't yell, rant, rave, scream. டெக்னீஷியன்ஸ் வந்து நமக்காக ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு அது வரைக்கும் நான் அவங்களை பார்த்தே இல்லை. I'm not saying others do that. I'm talking about myself per se. But in a situation, if you mess with me, என்னை வந்து
என்னை வந்து அவங்க தப்பாக உரசுனாங்கன்னா நான் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்றது ரொம்ப கம்மியானவங்க தான் பார்த்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி தட் திங் டசன்ட் ஹேப்பன் லைக் வெரி ஆஃபன்ல. பட் இஃப் தட் ஹேப்பன்ஸ் தென் ஐ கிவ் இட் டு தெம். சிங்கத்தை சிந்தி பார்த்தா அவ்வளோதான். அது டயலாகாக சொல்ல வேணாம் அப்படின்னு பார்த்தேன். என்னடா ஸ்கெட்சா அந்த விஷயம்தான். ஓ மை காட். ஓகே சார், இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து இப்போதான் கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் அதான் இட்ஸ் ஜஸ்ட் பூமிங் அப் வெரி மச். அந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு மீம் வர்றதா இருக்கட்டும், ட்ரெண்டிங் ஏதாவது போகிறதா இருக்கட்டும், யூல் டெஃபினெட்லி பி தேர். ஒரு ஸ்டேஜில் பேசின விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு இன்டர்வியூவில் பேசினதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு ப்ரொமோஷனல் விஷயத்தில் பேசினதாக இருக்கலாம். யூல் பி ஆன் லைக் டாக் ஃபார் த என்டையர் வீக் ஆர் ஸோ அப்படி இருப்பீங்க. அண்ட் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயங்கள் வந்து அவ்வளோ ட்ரெண்ட் ஆகிடுது. இன்ஃபேக்ட் அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக சொல்லிடுறீங்க ஸ்டேஜில் வந்து நான் கேட்டது இது, ஆனால் கொடுத்தது இது அப்படின்ற மாதிரி. பட் இட் ஜஸ்ட் பிகம்ஸ் அ ட்ரெண்ட். வாட் டு யூ ஃபீல்? We didn't expect that. Okay, honestly அது வந்து நம்ம ஒரு மாசம் ஒரு விஷயம் சொல்ல போகிறோம், இது வந்து தக் லைஃப் மெட்டீரியல் ஆகும் அப்படின்றது நினைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் when I see some of those things that they do with Vadivelu and all that, I really like it. But I'm not so much on social media. Like I don't have Twitter and Insta and stuff on my phone. There's a team that takes care of it. And I don't want to keep checking and YouTube, and I don't do all that. But some things will come my way, like the team will show me and somebody will forward something. I like it. I mean, I think it's fun. Like there is a team that's out there creating stuff constantly at it, that's okay. As long as it doesn't get into completely demeaning somebody, that's all it is. I'm fine with that. There's no issues. But that's what I was telling somebody recently. Anjala எல்லாம் எழுதி அதை கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை ஷூட் பண்ணும்போது ஐ மென்ட் இட் ஆஸ் அந்த படத்தில் அந்த இமோஷனாக தான் நான் அதை மீன் பண்ணேன். ஏன் அஞ்சலை அப்படின்னு ஹாரிஸ் கேட்டார். இல்லை அந்த பசங்களுக்கு எல்லா பொண்ணுங்களும் அந்த பொண்ணு பேர் என்னவா இருக்கலாம், பட் அவள் வந்து அவனுக்கு வந்து அவள் ஒரு அஞ்சலை, அவனுடைய அஞ்சலை, அதனால அது அஞ்சலையாக இருக்கட்டும். ப்ளஸ் அவள் போயிட்டா, இட்ஸ் நாட் லைக் லவ் ஃபெயிலியர். அவள் இல்லை, இப்போ அந்த உலகத்துலேயே அவள் இல்லை. ஸோ அது வந்து எனக்கு வந்து அது ஒரு சாவு மூலம் மாதிரி தான் கேட்குது. அதில் அவன் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு அவன் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீல்டில் இருக்கான் அப்படின்ற ஒரு ஹார்ட் பிரேக், லவ் ஃபெயிலியர் அண்ட் ஷீஸ் பாஸ்ட் ஆன்ற மாதிரி ஒரு விஷயம் அடங்கின ஒரு சாங்காக தான் இருக்கணும். இது இமோஷனாக இருக்கணும். பீப்புள் ஷுட் ஃபீல் தட் பெயின் நினச்சி தான் அது பண்ணோம். ஹாரிஸ் சொன்னார், அப்போ வேறு மாதிரி ஒரு சேட் சாங் மாதிரி போகலாமே அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு அந்த டின்டாக் அது வேணும், அந்த ஃபீல் வேணும் அப்படின்னு கேட்டு அதை வாங்கி அதை ஷூட் பண்ணோம். பட் இந்த அளவுக்கு அது ஒரு செலிப்ரேஷனாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கவும் இல்லை. விச் இஸ் வை ஐ எம் சேயிங் our job is just to create. Okay. And அது எப்படி போய் அதோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி மாறும், இன்னி வரைக்கும் ஒரு ஃபுல் தியேட்டர் வந்து தே புட்டிங் தேர் ஃபோன்ஸ் அவுட் அண்ட் தே டான்ஸிங்கிறது நான் எதிர்பார்க்கல. ஐ ஸ்டில் ஃபைண்ட் அன்பிலீவபிள். அவருடைய கான்சர்ட்ஸ்லேயும் அந்த சாங் when he performs that song, people are dancing. We didn't mean it to be like that, but something else comes at you, which is beautiful. I look forward to that. People are dancing and you're also dancing and vibing and அது பார்க்கறதுக்கு oh my god. So இது ஒரு sad songன்றதை தாண்டி now it's one celebrationன்ற மாதிரி ஆயிடுச்சு. Yes. ஏதாவது ஒரு பர்டிகுலர் மீம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பார்த்து வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி மீம் ஞாபகம்? I don't remember. Okay, now ரீசெண்டாக ஒன்று வந்து இட்ஸ் ஜஸ்ட் ரிவால்விங் அரவுண்ட் மேக்னான்ற கேரக்டர் வந்து இட்ஸ் an illusion. இது தெரியும் சொன்னாங்க கேக்குறேன். இட்ஸ் an illusion. அவங்க ஒரு புக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க சூர்யா கிட்ட, இந்த மாதிரி இல்யூஷன் பற்றின ஒரு புக். ஸோ ஹீஸ் ஜஸ்ட் ஃபைண்டிங் ரியாலிட்டி இன் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தில் அவங்க ஒன்று தேடிக்கிறாங்க அப்படின்னு. இஸ் தட் ட்ரூ? என்னுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியாக இருந்ததுனால எனக்கு அந்த புக் யாரோ கொடுத்தனால அந்த புக் அந்த படத்தில் இருந்துச்சு. ஓகே இப்போது என்னுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து ஒரு இல்யூஷன். ஏன்னா தட் பர்டிகுலர் கேரக்டர் ஹர் டையிங் அண்ட் எஸ்பெஷலி இந்த ஓக்லஹோமா பிளாஸ்ட் didn't happen. Suryaவோட அந்த drug phase didn't happen. Okay. So those are imaginary extensions of what happened in my life. So I looked at it like an illusion. But this theory that somebody has put forth is a beautiful theory, and I will not accept that saying இல்லை அதை நினச்சி தான் நான் பண்ணேன் அப்படின்லாம் கிடையாது. அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் she existed. But the way I think we've treated her, people have taken that from the film, which is a beautiful thing, I think, to interpret it in another way. So which means people are thinking and they've got a feel, அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் ஐ டென்ட் மீன் இட் ஆஸ் அன் இல்யூஷன். பட் தட் ரிச்சர்ட் பாக்ஸ் புக் தட் வாஸ் கிவன் அண்ட் தட் கேரக்டர் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் தட் கேரக்டர் எக்ஸிஸ்டட் இன் மை லைஃப். ஓகே, பதில் கிடைச்சிருச்சு மீம் போட்டவங்களுக்கு.
ஆக்சுவலி உங்களுடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே ஹீரோயின்ஸ் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. எப்படி நீங்கள் பார்த்து ரசித்து பேர் வச்சு அவங்களுக்கு அழகான ஒரு காஸ்டியூம் கொடுத்து யூ ஜஸ்ட் மேக் பீப்புள் என்ஜாய் தம், லவ் தம், அடார் தம். எப்படி அவங்களுக்கான பெயர்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஹவு டு யூ லைக் இப்போ இந்த படத்தில் இவங்களை காஸ்ட் பண்ண போகிறோன்னா வாட் டு யூ லுக் இன் தெம் அந்த ஃபீமேல் கேரக்டரில்? எல்லாம் அப்படியே வருது தான். இட்ஸ் நோ மேஜர் தாட் ப்ராசஸ். ஒரு க்ரைட்டீரியா எல்லாம் அப்படி பெருசாக வச்சது இல்லை. See, my definition of the word beautiful is different from how other people. Okay, what is your definition of beautiful? Anything, everybody is beautiful as far as I am concerned. Like if you're going to tell me இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, I don't believe that. Okay. அப்போ அவங்க அழகா இல்லையா? Like even when hosts and compeers they introduce a few people on stage, சில பொண்ணுங்க வரும்போது they won't say anything, they just give them introduction and now please welcome the most beautiful அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்க பியூட்டிஃபுல்லா இல்லையா? So for me everything is beautiful அப்படின்னு தான் நினைக்கிறேன். It might sound like a cliched standard line but I really believe in that. அவங்களுக்குள்ள என்ன அழகு இருக்கு அப்படின்றது அதை கொண்டு வரது என்னுடைய வேலை தான். And I do that with everybody. You ask me to cast anybody and I make them look a certain way because they have that in them and I just have a camera and draw that out from them அப்படினு தான் எனக்கு தோணுது. So and I have a great team that is like-minded. They understand what I want. The script சொல்லும்போதே ஓகே இந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல் தான் அவங்க இருப்பாங்க, இந்த ட்ரெஸ்ஸிங் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜி வரும். Like I worked with Nalini Sriram, I worked with Uttara who's my sister. Yes. I worked with Anu, with Jyotika. So இவங்களோட வந்து I'm just talking purely in terms of costume. Yes. Then Banu has helped me with the looks and all that. So இவங்களோட பேசும்போதே இந்த கதை சொல்லும்போது சீன் சொல்லும்போதே they have an image. In my description so that will come through and when the references they show me will be spot on. Then the clothes and everything falls in place so easily and I think I owe to my team. Okay. And the cinematographer who sort of just draws that out. Yeah. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.